கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்லாம் இஸ்ரேல், ஈரான், ஹமாஸ் நடுவில் என்ன ஆயிருக்கு, என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஃபர்தராக வந்திருக்கு போன வீடியோ போட்டதுலேருந்து. ஏன்னா அங்கே நிமிஷத்துக்கு நிமிஷம் நிலைமை சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க, மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க, யார் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சிரியா, லெபனான், அதாவது முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா முதல்ல இஸ்ரேல், ஹமாஸ், அதாவது காசா ஸ்ட்ரிப்பு அது மட்டும், அதில் ஹமாஸ் தான் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் ஈரான் கொஞ்சம் உள்ளே பூந்தது நடுவில். அப்புறம் அவங்க வந்து ஈரான் உதவி செய்யப்பட்ட ஹவுத்தி, அது வந்து யமான்ல இருந்து, அதுக்கப்புறம் ஹெஸ்பொல்லா, அதுக்கப்புறம் சிரியாவில் இருக்கிற ஒரு பயங்கரவாதிகள் கூட்டம், இதெல்லாம் வச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இஸ்மாயில் ஹனியா ஹமாஸினுடைய அரசியல் தலைவர், அவரை வந்து கொண்டுட்டாங்க. யாரு கொண்டா என்னங்கிறத வந்து இன்னி வரைக்கும் புரியவே இல்லை. இது வேடிக்கை என்னன்னா, யாரு கொண்டாங்கிறத விடுங்க, எப்படி கொண்டாங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. 3 விதமான யூகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இந்த ஏற்கனவே வெடிபொருளை வந்து கடத்தி கொண்டு போய் 2 மாசத்துக்கு முன்னாடி அங்க உள்ள வச்சுட்டாங்க, அவர் கரெக்டா அங்க இருக்கான்னு தெரிஞ்சோன்னா ரிமோட்ல அடிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. இன்னொன்னு வந்து ஒரு 7 கிலோகிராம் வெடிபொருளை தூக்கிக்கிட்டு ஒரு 4 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு மிசைல் வந்து ஒன்று ப்ரொஜெக்டைல் அது போச்சுன்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து, ஏதாவது இந்த அந்த இடத்துல இருக்கிற பதட்ட நிலை வந்து அதிகரிக்க ரொம்ப அதிகரிச்சிருச்சு போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஈரான்ல அதிபர், அது இத்தனைக்கும் அந்த இஸ்மாயில் ஹனியா அதிபர் வந்து ஈரான்ல இருக்கிற தலைநகர் டெஹரான்ல ஹையஸ்ட் செக்யூரிட்டியாம், அந்த இடத்துலயே அவரை கொண்டு இருக்காங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கலங்கி தான் போயிருக்கு, ஈரானே கலங்கி இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, திடீர்னு பார்த்தா சிரியா மேல அட்டாக் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் லெபனான் மேல அட்டாக் ஆயிருக்கு. ஸோ பல பேர் இதை உள்ள இழுக்கப்படுறாங்க. இந்த ஓகே, இப்ப வந்து எந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னா, இது கைவிட்டு போயிடுமோ, ஒருவேளை இது ரொம்ப ஜாஸ்தியாகி கொஞ்சம் கொஞ்சமா பல பேர் சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையும். இதுக்கு நடுவுல முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இங்கிலாந்துலாம் வந்து நீங்க இம்மீடியட்டா பக்கத்துல இருக்கிற எம்பசிக்கு போய் அவங்க நாட்டுக்கு குடிமகன்களை நீங்க அங்க போய் ரிப்போர்ட் பண்ணி இருந்திருங்கன்னா, அமெரிக்கா வந்து நீங்க எந்த டிக்கெட் கிடைச்சாலும் பரவாயில்ல, பிசினஸ்ல தான் உடனே ஓடி வாங்கிட்டாங்க. இப்ப இந்த தருணத்துல வந்து இந்தியாவும் டிராவல் அட்வைசரி கொடுத்துருக்கு. டிராவல் அட்வைஸ்னா இஸ்ரேல் பக்கமா, அந்த பக்கமா சிரியா, லெபனான் இந்த பக்கம்லாம் போகவே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தவிர வந்து ஏர் இந்தியா வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் அவிவுக்கு வந்து விமானங்களை வந்து காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது இனிமே இன்டெஃபினெட்லி சர்வீசஸ் ஆர் சஸ்பெண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பதட்ட நிலைமையில வந்து எங்கேயாவது இது ஏதாவது வேர்ல்டு வார் டைப்பா வந்துருமோ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன ஆயிருக்குன்னா, இது என்னடா இது, எப்படி இது பண்றது. அதனாலதான் வந்து இந்த கட்டார், அந்த கட்டாரும் வந்து அவங்களும் அவங்களுடைய ஏர்லைன்ஸ் சர்வீசஸ் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க, வெகுவாக நிறுத்தப்பட்டது உள்ளது. அதனால அவங்க வந்து இந்த பீஸ் டாக், அதாவது அமைதி பேச்சுவார்த்தையை கையில் எடுத்திருக்காங்க. இவங்க யாரோட சேர்ந்திருக்காங்கன்னா, இதுல வந்து அமெரிக்கா சேர்ந்திருக்கு, இஸ்ரேல் சைடுக்காக அமெரிக்கா, அப்புறம் ஈஜிப்ட் சேர்ந்திருக்காங்க, கட்டார் சேர்ந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணி இது வந்து மோஸ்ட்லி இட்டாலியில நடக்கும்னு இப்போதைக்கு தெரிய வருது. இது வந்து எப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15ஆம் தேதி ஆகஸ்ட் 2024. இது ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பயங்கர ஒரு, அதாவது தீவிரமான சபதம் எடுத்தாங்க. ஈரான் வந்து அதுவும் ஏன் நாட்டுக்குள்ள பூந்து அடிச்சிருக்க, அதனால நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கு பதில் அடி, சமத்தியான அடியா கொடுப்பேன் அப்படின்னு. ஹமாஸும் அந்த யாஹியா சின்வர், இப்ப அவர் தான் தலைவர், அவரும் வேற கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காரு, பதிலுக்கு பதில் அடிப்பேன்னு சபதம்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது இது நடந்தே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. என்னடா இவங்க இவ்வளவு தூரம் சொன்னாங்களே, ஏன் வந்து ஒரு மாதிரி கமுக்கமா ஆயிட்டாங்க, என்னால அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 பாயிண்ட் நமக்கு தெரிய வருது. நம்பர் 1 பாயிண்ட் பாருங்க, ஹமாஸோ இல்ல ஈரானோ டைரக்டா இஸ்ரேல் தான் இதுக்கு காரணம்னு அவங்களால சொல்ல கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை. நம்ம ஒரு பாயிண்ட். அடுத்ததா நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, இப்ப ஈரான் வந்து அவங்களை நேரடியா தாக்குதல், ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி தாக்குதல் பண்ண முடியாது. அப்படியே அவங்க பண்ணணும்னு நினைச்சா தரை வழியா போறதுக்கு வந்து ஒத்தே வராது. ஈரான் வந்து இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகணும். ஈராக்கோ இல்ல சவுதி அரேபியா அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும், அங்கேயே தடுத்துருவாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவும் ஈராக்கும் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இதுல. குறிப்பா சவுதி இஸ் நாட், இதுல வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை இதுல.
சரி, இப்ப வான்வழியா போகலாம் அப்படின்னாக்கா, வான்வழியா போறதுக்கு தான் இஸ்ரேல் வந்து இந்த அயான் டோமை வச்சுக்கிட்டு படாத பாடு படுத்துறாங்க எல்லாரையுமே. 90% 95% சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறாங்க. அதாவது மிசைல் வரும், இவங்களோட மிசைல் வரும், 2 நடுவுலயே அடிச்சு உடைஞ்சிரும். நம்ம கூட அத இதுல ஒரிசா இதுல பண்ணோம். அது ஓகே. பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. அத அவங்க வச்சிருக்காங்க ரொம்ப இதுவாவே. ஸோ வான்வழி தாக்குதலும் நடத்த முடியாம இருக்கு. ட்ரோன்ஸ் அனுப்பலான்னாக்கா 200, 300 ட்ரோன்ஸ் அனுப்பியுமே எல்லாம் ஃபெயில்யூர். டக்கு டக்குன்னு அடிச்சு சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஏன்னா சரி கடல் வழியா போனோம்னா ஈரான்ல இருந்து டைரக்டா கடல் வழியா இஸ்ரேல் அடிக்க முடியாது. இது வழியா இப்ப கல்ஃப் ஆஃப் யமன் போயிட்டு அங்கேருந்து செங்கடல் போயிட்டு அதுக்கப்புறமா தான் அங்க போக முடியும். அதுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. வந்து இது இப்ப வந்து கல்ஃப் ஆஃப் ஹோர்மோஸ்ல வந்து இதுன்னு பர்ஷியன் கல்ஃப்ல ஹோர்மோஸ்ன்ற இடத்துல வந்து ரூஸ்வெல்ட் கப்பல் இருக்கு. ஸோ அமெரிக்கா அதை பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிலவிக்கிட்டு இருக்குங்க. சரி, இவங்களால எந்த வழியிலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு, டைரக்டா இன்வால்வ் ஆக முடியாது, அக்யூசிஷன் பண்ண முடியாது. ஈரான் வந்து ஒரு கடுமையான ஒரு அதாவது கேட்ச் 22 சுச்சுவேஷன் அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. இந்த சமயத்துல தான் இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையை கையில எடுத்திருக்காங்க. இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை எடுக்கும்போது அவங்க வந்து ஈரான் கிட்ட வார்ன் பண்ணிருக்கு யூஎஸ், நீ நடுவுல ஏதாவது சில்மிஷம் பண்ண அப்படின்னா கம்ப்ளீட்டா உனக்கு வந்து எக்கனாமிக் சாங்ஷன் போட்டுருவோம் அப்படின்ட்டு. கம்ப்ளீட்டா உன்னோட எக்கானமி பொருளாதாரத்தை உடைச்சிருவோம், அப்படியே கிரிப்பிள் அப்படின்றாங்களா அந்த மாதிரி ஆயிடும், உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்ப ஈரான் வந்து சும்மா இல்லை. அவங்க வந்து இப்போதைக்கு கமுக்கமா இருக்கிற மாதிரி இருக்காங்க. லாஸ்ட் 1 வீக்ல எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள ஈரான் வந்து டைரக்டா இஸ்ரேல அட்டாக் பண்ணணும்னு தான் எதிர்பார்த்தாங்க. அது நடக்கவே இல்லை. அது நடக்கலன்றதுக்கு ஈரான் கிட்ட வந்து இன்னொரு பயம் என்னன்னா, இது நம்ம நாட்டுல அதுவும் தலைநகரத்துல இவ்வளவு சூப்பர் செக்யூரிட்டி ஏரியால பூந்து அடிச்சிருக்காங்க, நம்ம நாட்டுக்குள்ளேயே எத்தனை பேர் மொசாதுல இருக்கிறவங்க இருக்காங்களோ என்னமோ, அந்த கவலை எல்லாம் வேற அவங்களுக்கு வந்ததுனால அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கமுக்கமா இருக்காங்க. இதுக்கு நடுவுல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொஞ்சம் ஃபீலர்ஸ் மாதிரி விட்டு பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களும் வந்து சப்மரின் மிசைல்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அது வந்து டெமோ காமிச்சிருக்காங்க. டெமோ காமிச்சதும் அது வீடியோவா எடுத்து வந்து நீங்க எல்லாரும் பாத்துக்கங்கப்பா, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஈரான் கிட்ட வந்து இப்ப எல்லாருமே பயப்படுறது, அது சந்தேகப்படுறது, அது புரிபடாமல் குழம்பி போய் இருக்கிறது. இது எதை பத்தி அப்படின்னா, ஈரான் வெளியில என்ன காமிச்சுக்கிட்டு இருக்கோ அது இல்லாம ஒரு 1/2 கிலோமீட்டர் கிரவுண்டுக்கு கீழே ஒரு பெரிய வந்து மிசைல் ஃபேக்டரியே வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட மிசைல்ஸ் அங்க உற்பத்தி ஆகும். அதை வந்து ஏதோ ஈரான் சொல்லுதுன்றது இல்லை, இஸ்ரேலே வந்து அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு எடுத்து வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்னு ஒண்ணு இருக்கு, அதுல அவங்களே அதை போட்டிருக்காங்க. அது வந்து சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்தையும். அதுல வந்து அவங்க என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, இதை பத்தி நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கு. ஆனா குறிப்பா இஸ்ரேலினுடைய ஒரு பத்திரிகையே இதை சொல்றதும் போது அதனுடைய நம்பகத்தன்மை வந்து அதிகமாகிறது அப்படின்னு தான் சொன்னோம். சந்தேகப்படுறதுக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி நமக்கு படுது. இப்ப பாருங்களேன், இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2500 மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா, பின் பாயிண்டாக குறிப்பா இந்த இடத்துல போய் தாக்குனா அது தாக்கும், குரூஸ் மிசைல் அப்படின்றாங்க. அது அந்த மாதிரி ஒரு குரூஸ் பாலிஸ்டிக் குரூஸ் மிசைல் பின் பாயிண்ட் அட்டாக் ஆன் டார்கெட் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல வந்து ஒரு 2500 மிசைல்ஸ் அவங்க ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அதுல வந்து ஒரு 200 மிசைல் வந்து சும்மா ஷோகேஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க, எக்ஸாம்பிள் மாதிரி காமிச்சிட்டு அதுலயே கொஞ்சம் வந்து குழம்பி போயிருக்கு வேர்ல்டு பவர் எல்லாமே. ஏன்னா அது வேற மாதிரி மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆயுதங்கள்லாம் எங்க கிட்ட இருக்கு, நாங்க அதை பத்தி சமயம் வரும்போது தான் சொல்லுவோம் அப்படின்னு. சமயம் வரும்போது சொல்ல போறாங்களா இல்ல சமயத்துக்காக காத்திருந்து அட்டாக் பண்ண போறாங்கன்ற குழப்பம் வேற இப்ப அதிகமா இருக்கு இவங்களுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா செய்யறதுன்னு இப்ப ஈரான் வந்து கமுக்கமா இருக்கு. யுஎஸ் வந்து அவங்க மேல கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஹமாஸால ஒன்றும் செய்ய முடியல. ஹமாஸ் வந்து இதுக்கு வந்து என்ன காரணம்னா தலைவர் வேற போயிட்டாரு, அவங்க கிட்ட ஆயுதங்கள் வேற கம்மி ஆயிட்டே வருது. இதே நிலைமை தான் இஸ்ரேலுக்கும். ஆயுதங்கள் கம்மி ஆயிட்டு உடனே என்ன பண்ணிருக்காங்க, யுஎஸ் அமெரிக்கா வந்து ஒரு $3 பில்லியன் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. உடனே இந்தா நீ போய் ஆயுதங்கள்லாம் வாங்கிக்கோ, அடிச்சு நிமித்தி கட்டு அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கலன்னா அது அழிஞ்சிடும். அந்த பொசிஷன்ல தான் இருக்காங்க இன்னைக்கு. அதோட இல்லாம இஸ்ரேலோட பாப்புலேஷன் வேற சின்னது. ஸோ படை வீரர்களும் ராணுவ வீரர்களும் ரொம்ப கம்மி. எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கிறது? கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சது, இப்போ ஆகஸ்ட் வந்து 10 மாசம் ஆயிடுச்சு. எத்தனை நாளைக்கு நீங்க தாக்கு பிடிப்பீங்க? எப்படி சாப்பிடுறது? திடீர்னு சைரன் வருது, உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி அப்படியே போட்டபடி போய் பங்கர்ல ஒளிஞ்சுக்கிறாங்க இஸ்ரேலி மக்கள்லாம் சேர்ந்து. இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் நார்மல் லைஃப் கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சுங்க. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாரே கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான
சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாம எந்நேரமும் பயம், எந்நேரமும் பீதி, ஒழுங்கான சாப்பாடு இல்ல, குழந்தைகளை காப்பாற்ற முடியல. என்ன பண்ண முடியும்? ஆனா இஸ்ரேல் ஆனா ஒண்ணும் இல்லை அப்படின்னாக்கா சூழ்ந்திருக்கிற எல்லா நாடும் இஸ்ரேலை வந்து உலக வரைபடத்துல இருந்து எடுத்துடணும்னு பேசுறாங்க. அதனால அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, போராடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கா. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்துட்டோமா, இதுக்கு நடுவுல வந்து என்னன்னா 15ஆம் தேதிக்கு வந்து பேச்சுவார்த்தை எப்படி நல்லபடியா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டிக்கிறேன், உலகத்திலேயே எல்லாமே ஒரு சிறப்பா நடக்கும், நல்ல பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், மக்கள் நிம்மதி அடைவாங்க, எல்லாமே இருக்கும். அதனால இது சீக்கிரமா முடிஞ்சா நல்லதுன்னு தான் தோணுது. ஒரு என்ன பர்சனலா எனக்கு அப்படிதான் தோணுது, சீக்கிரமா முடிஞ்சா நல்லது அப்படின்னு. அதுக்கு 2 சைடும் ஒத்துழைக்கணும், அதுதான் முக்கியம். ஒருத்தர் மட்டும் நான் சரி வெள்ளை கொடி காமிக்கிறேன்னு ஒத்து போறாது. எல்லாருமே யார் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு ஒத்துழைச்சு இதை முடிவுக்கு கொண்டு வரணும், இதை மேலும் வளர விடக்கூடாது அப்படின்னா. இங்கதான் வந்து குறிப்பா அமெரிக்கா ஒரு விதத்துல கொஞ்சம் ஈரானை பத்தி பயப்படுது. என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் ஹேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஹேக் பண்ணிட்டு டேட்டாவெல்லாம் ஒன்று தவிடுபடி ஆக்கிறது இல்லை, திருடி எடுத்து அதுல அவங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு அமெரிக்காவே ஒத்துக்குது. அதனால இப்ப எலெக்ஷன் வேற வருதா, அது நவம்பர்ல. அதனால அதுல வந்து ஏதாவது ஹேக் ஆயிடுச்சுன்னா எந்த பார்ட்டிக்கு ஹேக் ஆகும்னு பாத்தீங்கன்னாக்க ஆக்சுவலா ட்ரம்ப்புக்கு தான் அது ரொம்ப கெடுதலா இருக்கும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஓப்பனாவே வந்து ஒரு மீட்டிங்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப சீக்கிரம் எங்களுடைய ஹோஸ்டேஜை திருப்பி அனுப்பிடுங்க, நான் பதவி எடுத்துக்கிட்டேன்னா ஆபீஸ்ல போய் உக்காந்துட்டேன்னாக்கா நீங்க சந்திக்கக்கூடிய விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்கும்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதாவது பிணை கைதிகளா ஹமாஸ் இஸ்ரேலிஸை பிடிச்சி வச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் விடுதலை பண்ணுங்க, இல்லைன்னா ரொம்ப சீரியஸா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால ட்ரம்ப்னுடைய டேட்டாக்கள் எல்லாமே ஹேக் செய்ய ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குன்ற நியூஸும் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இன்னும் பல விதத்துல ஹேக் பண்ணி நியூஸை எடுத்துருவாங்க, டேட்டாவெல்லாம் அழிச்சிருவாங்க அப்படின்னும் போது அமெரிக்கால எல்லாருக்குமே குறிப்பா ட்ரம்ப்புக்கு இதுவா இருக்கு. அந்த மாதிரி பண்ணா அதனுடைய இது வந்து பழி வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி மேல விழுங்கிற பயமும் இருக்கு. ஒருவேளை வந்து ஈரான் வந்து நாங்க ஹேக் பண்ணிக்கிறோம் பாத்துக்கலாம், நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து ஹமாஸ் சும்மா இல்லை, எதிராக பீஸ் டாக் வரப்போகுது, 15ஆம் தேதி ஒரு வழி தீர்வு காணுவோன்றதை விட்டுவிட்டு இந்த ஹமாஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 12-15 மிசைல திருப்பி இஸ்ரேல் மேல அடிச்சு விட்டுருக்காங்க. அந்த மிசைல்ஸ் எல்லாம் வந்து நல்லவேளை அயன் டோம் காப்பாத்திருச்சு, ஒரு 1-2 ஏதோ உள்ள விழுந்தது, ஒன்றும் எங்கேயோ ஆள் இல்லாத காட்டுல விழுந்ததுங்கிற மாதிரி தான். இதுக்கு நடுவுல இஸ்ரேலும் சும்மா இல்லை, அவங்க வந்து சிரியா மேலேயும் லெபனான் மேலேயும் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பீஸ் டாக் ஒரு பக்கம் இருக்கு. போன வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன், நேதன்யாவுக்கு வந்து வார் நடந்துகிட்டே இருந்தா தான் அவருக்கு பொழப்பு நடக்கும், இல்லைன்னா அவர் வந்து இஸ்ரேலி மக்கள் வந்து எந்நேரமும் ரெட்டியா இருக்காங்க அவரை தூக்கி வெளியில போடுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவர் வெளியே போனாக அவர் மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள் பலமாக நிரூபிக்கப்படும், அவர் மிகப்பெரிய இதுல வந்து சங்கடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதுக்கு நடுவுல வந்து இந்த மாதிரி இந்த இஸ்மாயில் ஹனியா இது பண்ணாங்க இல்லையா, கொண்டாங்க இல்லையா, அதுக்கு வந்து பலரும் பல கருத்துக்கள் தெரிவிக்கும் போது, சும்மா இல்லாம இந்த நேத்தன்யாகு, பெஞ்சமின் நேத்தன்யாகு, ஒரு பிபின்னுவாங்க, அவர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வந்து என்ன சொல்றாரு, நீங்க என்ன வேணா போர் பண்ணுங்க, ஹமாஸ் இருக்கட்டும், ஆனா தலைவர் இல்லாத ஹமாஸா இருக்கும், ஒவ்வொரு தலைவராக நாங்க போட்டு தள்ளிட்டு தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி வேற அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் இந்த ஈரானை பத்தி நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல வந்து அதுக்கு பேரே வச்சிருக்காங்களாம், மிசைல் சிட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. 1/2 கிலோமீட்டர் கீழே பெரிய ஏரியா, அதுல வந்து அவங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்னா சப்மரீன் மிசைல்ஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. தண்ணியில இருந்து சரண சப்மரீன்ல இருந்து மேல வந்து அதுவும் குரூஸ் பின் பாயிண்ட் அட்டாக் மிசைல், அது டக்குன்னு போய் கரெக்டா அடிக்கும். இதை வந்து ஆக்சுவலா ஒரு வீடியோல பார்த்தேன், சைனா கூட இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ட்ரோன் அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. சயின்டிஸ்டுக்கு எல்லாம் இதுதான் வேலை போல இருக்கு, என்னென்ன மாதிரி மாடர்னா வெப்பன் தயாரிச்சுட்டு தான் வேலை போல இருக்கு. ஸோ அதெல்லாம் வேற நம்ம பாக்குறோம். ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா, இந்த 15ஆம் தேதிக்கு வந்து பீஸ் டாக் நடக்கணும் அப்படின்னா, அமைதி பேச்சுவார்த்தை கண்டிப்பா நடக்கணும்னா, எந்த விதமான ஸ்கிரிமிஷஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதாவது விஷமத்தனமோ 2 சைடுமே பண்ணக்கூடாது. ஈரானோ இல்ல ஹமாஸோ இஸ்ரேலோ இதுவோ லெபனானோ சிரியாவோ யாருமே செய்யக்கூடாது. அது ஏதாவது ஒரு சின்ன போன தரம் வந்து இதே மாதிரி பீஸ் டாக் தான் நடந்தது, அதுல ஈஜிப்ட் ரொம்ப சீரியஸா பார்ட் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பதான் வந்து அது ஜஸ்ட் நாளைக்கு இப்போ அமைதி பேச்சுவார்த்தைனா இன்னைக்கு வந்து இந்த இஸ்மாயில் ஹனியாவை கொண்டுட்டாங்க, அது ஒரு அதனால அதை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. இப்பயும் அதே மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதான் நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையா இருக்கும். 13ஆம் தேதி 3:30 மணிக்கு கிடைச்சிருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, அமைதி பேச்சுவார்த்தை அநேகமாக கைவிடப்படும் அப்படின்னு தெரிய வருது. ஈரான், ஹமாஸ், அதுக்கப்புறம் ஹெஸ்புல்லா, இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருமுகமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் சண்டை நிக்கல,
நிறைய அடிதடி மிசைல் அட்டாக் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால நாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்லை அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி தகவல்கள் சேகரிச்சுட்டு இருக்கேன். அடுத்த அப்டேட் மாதிரி ஒரு வீடியோவை, சின்ன வீடியோவா அடுத்தல போட்டுறோம். உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ். உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.